50 வருடம் பாரம்பரியமிக்க மயிலாப்பூர் ஸ்ரீ விஜயா ஸ்டோரில் நவராத்திரிக்கு தேவையான கொலுப்படி, கொலு பொம்மை, சுமங்கலி செட், ரிட்டர்ன் கிஃப்ட் என அனைத்தும் மலிவான மற்றும் ஹோல்சேல் விலைகளில் கிடைக்கும். இந்த நவராத்திரிக்கு விஜயம் செய்ய ஸ்ரீ விஜயா ஸ்டோருக்கு வாங்க. அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். எங்கெல்லாம் ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடக்குதோ அப்போல்லாம் நீங்கள் கோச்சாரத்தை பார்த்து அந்த சார்ட்டை பாருங்கள். சூரியன் சனி செவ்வாய் காம்பினேஷன் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தில் சூரியன் சனி செவ்வாய் இந்த 3 கிரகங்களும் இணைந்திருந்தால் அவர்களுக்கு கேன்சர், தென்கிழக்கில் டாய்லெட், பாத்ரூம் இது மாதிரியான விஷயங்கள் உள்ளே வந்துவிட்டால், தென்கிழக்கில் உள்முளை படிக்கட்டு ஐசீலிங், தென்கிழக்கில் ஓவர் ஹெட் டேங்கு இது வாஸ்துல. இதை வச்சா பெண்களுக்கு மார்பக புற்றுநோய். ஆயுள பத்தியுமே ஜாதகத்துல சொல்ல முடியுமா சார்? ஜாதகத்துல சொன்னாலும் வாஸ்துல அதை எப்படி சார் கன்வெர்ட் பண்ண முடியும்? அது ஆயுள பற்றி பேசுறது பேசலாமான்னு தெரியல. இதை நான் நிறைய ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது ஒரு டிரான்சிட்டில் வரக்கூடிய கிரகம் ஒரு சில இடத்தை பார்வை செய்தால் டிரான்சிட்டில் வரக்கூடிய கிரகம் அந்த இடங்களை பார்த்து விட்டால் ஆயுள் முடிந்துவிடும். வடமேற்கில் கேரேஜ் போட்டுக்கலாம், கார் பார்க்கிங் போட்டுக்கொள்ளலாம். வீட்டையும் ஒட்டக்கூடாது, காம்பவுண்ட் சுவரையும் ஒட்டக்கூடாது. தனியாக ஒரு கேரேஜ் போட்டு நம்ம வாகனத்தை நிறுத்தி கொள்ளலாம். அந்த வாகனத்தை எங்கே நிறுத்தக்கூடாது அப்படின்னா வடகிழக்கில் நிறுத்தக்கூடாது. வடகிழக்கில் வெயிட் வரக்கூடாது. கார் பார்க்கிங் நிறுத்தினா என்ன ஆகும்னா நமக்கு தலையில் ப்ராப்ளம் வரும். வடமேற்கில் ஒரு ஹோட்டல் நல்லா ஓடணும் அப்படின்னா வடமேற்கில் கிச்சன் அமைத்து கொள்வது சால சிறந்தது. எனி டைம் நீங்கள் அது வடமேற்கும் அக்னி மூலை தான், தென்கிழக்கும் அக்னி மூலை தான். தென்கிழக்கு வீட்டுக்குடைய கிச்சன், வடமேற்கு என்பது ஹோட்டலுக்கு உண்டான கிச்சன். தினசரி நீங்கள் சமைச்சிட்டே இருக்கணும், தினசரி நீங்கள் காஃபி போட்டுகிட்டே இருந்தால் தானே வருமானம். அப்போ ஹோட்டலில் இருக்கவங்க வடமேற்கில் கிச்சன் வைத்து கொள்ளலாம். வடமேற்கில் பூஜை அறை வைத்து கொள்ளலாமா அப்படின்னா வைத்து கொள்ளலாம். இந்த சுனாமி, நிலநடுக்கம், இயற்கை பேரிடங்களை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம் சார். இதுக்கும் ஜாதகத்துக்கும் என்ன சார் சம்பந்தம்? இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறது முன்கூட்டியே ஜாதகம் நமக்கு எச்சரிக்கையாக விடுக்குமா? மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் நிறைய பேர் முன்கூட்டியே தெரிவிச்சிருக்காங்க. நான் ஜோதிடம் என்பது மிகப்பெரிய கடல்மா. மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க, மிகப்பெரிய நிறைய நண்பர்கள்லாம் எனக்கு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் சனி செவ்வாய் இந்த 3 கிரகமும் எப்பொழுது இணைகிறதோ, எப்பொழுது பார்வையில் பார்க்கிறதோ அப்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டு, இந்த சுனாமி, எர்த்குவேக்கு, அதற்கப்புறம் இந்த கொரோனான்னு ஒரு போச்சு தெரியுங்களா, அதெல்லாம் அந்த காலகட்டம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் சனி செவ்வாய் காம்பினேஷன். அகமதாபாத்தில் ஒரு ஃப்ளைட்டு கீழே விழுந்தது இல்லையா, அப்பயும் நீங்கள் இந்த கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் சனி செவ்வாய் காம்பினேஷன் இருந்தது. எங்கெல்லாம் ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடக்குதோ அப்போல்லாம் நீங்கள் கோச்சாரத்தை பார்த்து அந்த சார்ட்டை பாருங்கள். சூரியன் சனி செவ்வாய் காம்பினேஷன் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தில் ஒருத்தருக்கு சூரியன் சனி செவ்வாய் இந்த 3 கிரகங்களும் இணைந்திருந்தால் அவர்களுக்கு கேன்சர். அதை நீங்கள் வாஸ்துவாக கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா தென்கிழக்கில் பள்ளம், தென்கிழக்கில் டாய்லெட், பாத்ரூம் இது மாதிரியான விஷயங்கள் உள்ளே வந்துவிட்டால், தென்கிழக்கில் உள்முளை படிக்கட்டு ஐசீலிங், தென்கிழக்கில் ஓவர் ஹெட் டேங்கு இது வாஸ்துல. இதை வச்சா பெண்களுக்கு மார்பக புற்றுநோய், பிரெஸ்ட் கேன்சர், யூட்ரஸ் ப்ராப்ளம், யூட்ரஸ் கேன்சர் இது மாதிரியான விஷயங்கள் உள்ளே வந்துவிடும். ஜாதக ரீதியாக சூரியன் சனி செவ்வாய் காம்பினேஷனு, அப்புறம் வாஸ்து ரீதியாக பார்த்தோம்னா தென்கிழக்கு சம்பந்தம், இப்படி வந்தால் கேன்சர் உள்ள வருமா. இந்த சுனாமி, எர்த்குவேக்கு இதெல்லாம் நடக்குது அப்படின்னா இது மாதிரியான கிரக இணைவுகள் காரணமாக இருக்கின்றது. இது இங்கே மட்டும் இல்லை, ஓவர் வேர்ல்டு இந்த கிரக இணைவுகள் வந்தால் எல்லா இடத்துலையும் நடக்கும். ஆயுள பத்தியுமே ஜாதகத்துல சொல்ல முடியுமா சார்? ஜாதகத்துல சொன்னாலும் வாஸ்துல அதை எப்படி சார் கன்வெர்ட் பண்ண முடியும்? அது ஆயுளை பற்றி பேசுறது பேசலாமான்னு தெரியல. இதை நான் நிறைய ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
அதாவது ஒரு டிரான்சிட்ல வரக்கூடிய கிரகம் ஒரு சில இடத்தை பார்வை செய்தால் டிரான்சிட்ல வரக்கூடிய கிரகம் வந்து அந்த அந்த இடங்களை பார்த்து விட்டால் ஆயுள் முடிந்துவிடும். அது எந்த இடம்லாம் கேட்காதீங்க, எந்த கிரகம்லாம் கேட்காதீங்க. அது எதுக்குன்னா சாகிற நாள் தெரிஞ்சிட்டா வாழற நாள் வந்து நரகம் ஆயிடும். அது வந்து நான் நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்கேன். ஒரு சில ஜாதகம்லாம் பார்த்தா கரெக்டாக பக்காவாக இருக்கும். நம்மளுடைய முன்னோர்கள்லாம் மிகப்பெரிய ஞானிகள், குருமார்கள்லாம் மிகப்பெரிய ஞானிகள். டிரான்சிட்டில் வரக்கூடிய கிரகங்கள் ஒரு சில இடங்களை பார்வை செய்யக்கூடாது. அப்படி பார்த்து விட்டால் அந்த கிரகங்கள் இணைந்து விட்டால் சட்டுன்னு எடுத்துருமா. அப்போது இதை வந்து நம்ம வாஸ்துவில் பார்த்தோம் அப்படின்னா பிரம்மஸ்தானத்தில் ஒரு படிக்கட்டோ, பிரம்மஸ்தானத்தில் ஒரு பூஜை அறையோ, அல்லது வடகிழக்கில் ஒரு டாய்லெட் பாத்ரூமோ போட்டுட்டோம் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தலைமகனை சட்டுன்னு எடுத்துரும். மிகப்பெரிய இடம் இருக்குது, நான் வடகிழக்கு மூலையில் எடுத்து வீடு கட்டிட்டேன் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஓனர் ஒரு ஆண்மகனை எடுத்து விடும். அப்போது அவங்களுடைய ஜாதகத்தை வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த டிரான்சிட்டில் வரக்கூடிய கிரகம் அந்த பாவகத்தை பார்த்துருக்கோம், கரெக்டாக எடுத்துரும். இது சொல்லலாம். மிகப்பெரிய ஜாம்பவான்லாம் இந்த நேரம் இந்த நொடி உயிர் போயிடுலாம் சொல்லியிருக்காங்க. மாரகாதிபதியை சில கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் தொடும் பொழுது இது மாதிரியான விஷயங்கள் நடக்கின்றது. அப்போது ஒரு சில ஜாதகம்லாம் நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய ஸ்டாராக இருக்கக்கூடியவங்க, மிகப்பெரிய இசையமைப்பாளராக இருக்கக்கூடியவங்க 2026 மார்ச் 9 நினைக்கிறேன், இந்த அடுத்த வருஷம் சனி பெயர்ச்சி நடக்கக்கூடிய காலகட்டம். அப்போ அதற்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த மார்ச்சுக்கு அப்புறமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மறுபடியும் அந்த கொரோனா மாதிரி ஏதாவது வரும்? அதெல்லாம் இல்லை. சில அமைப்புகள் சில பேரை இழக்கக்கூடிய நேரம், அதுக்கு சொல்கிறேன். கொரோனாலாம் இனிமேட்லாம் வராது, கவலைப்படாதீங்க. வீடுகளில் இந்த கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் சார். கரெக்டான இடத்துல அமைஞ்சாதான் அதுக்கான பலன்களும் கிடைக்கும். நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். உண்மையாகவே வீட்டில் எங்கே சார் கார் பார்க்கிங் வரணும்? அதாவது ஒரு வீடு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேசிக்காக கார் பார்க்கிங் என்பது, கேரேஜ் என்பது வீட்டுக்குள்ளே போடாமல் இருப்பது சால சிறந்தது. அதாவது காம்பவுண்டுக்குள்ளே போடாமல் இருப்பது சால சிறந்தது. சென்னையில் காம்பவுண்டுக்குள்ளே போடாமல் இருக்க முடியாது, வெளியில் தான் நிறுத்தணும். அப்போது நான் பெரிய வீடு கட்டியிருக்கேன் சார், கிராமத்தில் கட்டியிருக்கேன் சார், கோயம்புத்தூரில் கட்டியிருக்கேன், இது மாதிரி செங்கல்பட்டு அது மாதிரி ஊரில் கட்டியிருக்கேன் அப்படின்னா தென்கிழக்கில் நம்ம கேரேஜ் போட்டுக்கலாம், கார் பார்க்கிங் போட்டுக்கொள்ளலாம். தென்மேற்கில் கேரேஜ் போட்டுக்கலாம், கார் பார்க்கிங் போட்டுக்கொள்ளலாம். வடமேற்கில் கேரேஜ் போட்டுக்கலாம், கார் பார்க்கிங் போட்டுக்கொள்ளலாம். வீட்டையும் ஒட்டக்கூடாது, காம்பவுண்ட் சுவரையும் ஒட்டக்கூடாது. தனியாக ஒரு கேரேஜ் போட்டு நம்ம வாகனத்தை நிறுத்தி கொள்ளலாம். அந்த வாகனத்தை எங்கே நிறுத்தக்கூடாது அப்படின்னா வடகிழக்கில் நிறுத்தக்கூடாது. வடகிழக்கில் வெயிட் வரக்கூடாது. இதுதான் கான்செப்ட். வடகிழக்கில் பள்ளம் தான் வரலாம். வடகிழக்கில் நம்ம பள்ளத்தில் தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணலாமே தவிர அந்த வடகிழக்கு மூலையில் கார் பார்க்கிங் நிறுத்தக்கூடாது. கார் பார்க்கிங் நிறுத்தினா என்ன ஆகும்னா நமக்கு தலையில் ப்ராப்ளம் வரும். அப்போ வடமேற்கில் என்ன சார் பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது சார்? வடமேற்கு என்பது மனசு சம்பந்தப்பட்டதுமா. வடமேற்கு வாயு அப்படின்றது மிகப்பெரிய விஷயங்களை ஏற்படுத்தும், காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏற்படுத்துமா. ஒரு வீட்டுக்கு வடக்கு சைடில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் சுவராக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, ஒரு நேராக இல்லாமல் வளைஞ்சி நெளிஞ்சு இருக்குன்னா நம்மளுடைய பிள்ளைகளை கவனமாக பார்த்துக்கணும். அந்த டீனேஜ் வயசில் கெட்டு போகக்கூடிய சூழல் ஏற்படும். அப்போது நம்ம காம்பவுண்டும் முக்கியம், வடக்கு சைடில் வீடும் முக்கியம், வளைந்து நெளிந்து இருக்கக்கூடாது. அப்போது வடமேற்கில் நம்ம வடக்கு பக்கம் செப்டிக் டேங்க் போட்டுக்கொள்ளலாம். அப்போ அந்த செப்டிக் டேங்க் வந்து காம்பவுண்டையும் ஓட்டக்கூடாது, வீட்டையும் ஓட்டக்கூடாது. அப்போ அந்த வடமேற்கு வடக்கில் நீச்சம், அது அந்த நீச்சத்தில் ஒரு வாசல் திறக்கக்கூடாது. திறந்தா என்ன ஆகும்? லவ் பண்ண போகிறோன்னு அர்த்தம். காதல் என்பது உள்ளே வரும். அப்போது வடமேற்கு நீச்சத்தில் ஏதாவது நம்ம ஒரு கதுவோ நம்ம எதாவது வச்சுட்டோம் அப்படின்னா அதற்கு உண்டான பிரச்சனைகள் ஏற்படும். வடமேற்கு என்பது வெளியேற்றுவது. இப்போது உங்கள் வீட்டுக்கு வந்து யாராவது கெஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க,
இப்போ உதாரணத்துக்கு நேயர்கள் பார்க்குறாங்க அப்படின்னா, சார் எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வந்துடுறாங்க சார், எங்கள் மாமனார் வந்துடுறாரு சார், எனக்கு பிடிக்காதவங்களாம் வரான் சார் எங்கள் ஒய்ஃப் வீட்டிலேருந்து, என்ன சார் பண்ணலான்னா வடமேற்கு பெட்ரூமில் தங்க வைக்கலாமா? வரவே மாட்டாங்களா சார் திருப்பி? 2 நாளில் ஓடிடுவாங்க. ஏன்னா வடமேற்கு என்பது வெளியேற்றுவது. ஒரு இண்டஸ்ட்ரின்னு எடுத்தீங்கன்னா வடமேற்கு மூலையில் நீங்கள் கூட்ஸ் வைக்கலாம், சீக்கிரம் வித்துரும். வடமேற்கு அவ்வளோ பவர். நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, வடமேற்கு என்பது மீடியா, வடமேற்கு என்பது போலீஸு, கோர்ட்டு, ஜெயிலு, வடமேற்கு என்பது நீதிபதிகள், வடமேற்கு என்பது உச்சகட்ட நடிகர்கள், நடிகைகள், இதெல்லாம் வடமேற்கு. வடமேற்கு வடக்கு என்பது கேரக்டரை அசாசினேட்டட் பண்ணிடும். வடமேற்கு வடக்கு தெருக்குத்து வந்து மிகவும் அபாயகரமான தெருக்குத்து. இவ்வளோ விஷயங்கள் வடமேற்கு வடக்கில் இருக்கிறது, வடமேற்கு மூலையில் இருக்கிறது. வடமேற்கு மூலையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெளி மூலையில் கேன்டிலிவர் படிக்கட்டு போட்டுக்கொள்ளலாம். வடமேற்கு வீட்டுக்குள்ள உள்மூலை படிக்கட்டு போடக்கூடாது, அதுவும் காதல் சம்பந்தப்பட்டது. பிற மதத்தினரை திருமணம் செய்து கொள்கிறார்கள் இல்லையா, அவர்கள் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா வடமேற்கு உள்முலை படிக்கட்டு இருக்கும், இல்லைன்னா வெளியில் கிணறு இருக்கும் வடமேற்கில். இது மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம், உங்கள் வீட்டில் லவ் மேரேஜா அப்படின்னு கேட்கலாம். இது மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அப்போ வடமேற்கில் ஒரு ஹோட்டல் நல்லா ஓடணும் அப்படின்னா வடமேற்கில் கிச்சன் அமைத்துக் கொள்வது சால சிறந்தது. எனி டைம் நீங்கள் அது வடமேற்கும் வந்து அக்னி மூலை தான், தென்கிழக்கும் அக்னி மூலை தான். தென்கிழக்கு வந்து வீட்டுக்குடைய கிச்சன், வடமேற்கு என்பது ஹோட்டலுக்கு உண்டான கிச்சன். தினசரி நீங்கள் சமைச்சிட்டே இருக்கணும், தினசரி நீங்கள் வந்து காஃபி போட்டுகிட்டே இருந்தால் தானே வருமானம். அப்போ ஹோட்டலில் இருக்கவங்க வடமேற்கில் கிச்சன் வைத்து கொள்ளலாம். வடமேற்கில் பூஜை அறை வைத்து கொள்ளலாமா அப்படின்னா வைத்து கொள்ளலாம். வடமேற்குக்கு உண்டான தெய்வம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர், அதனால தான் ஆஞ்சியோகிராம். வடமேற்குக்கு உண்டான இன்னொரு தெய்வம்னா பாலகிருஷ்ணர், குருவாயூர். இது மாதிரியான விஷயங்கள் நம்ம அப்படியே ரிசர்ச் பண்ணி போயிட்டே இருக்கலாமா. இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தாலே நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு புலப்படும், பிரபஞ்சம் நம்மோடு பேசுமா. அப்ப பிரம்மஸ்தானத்துலயுமே படிக்கட்டு வைக்கலாமா சார்? இப்போ நம்ம படிக்கட்டுகளை பத்தி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம், அதனால இந்த கேள்வி. பிரம்மஸ்தானத்துல தான் வைக்கக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா, பிரம்மஸ்தானத்துல படிக்கட்டு வரவே கூடாது. பிரம்மஸ்தானத்தில் வந்து சாண்டிலிவர் லைட்டு வரவே கூடாது. பிரம்மஸ்தானத்தில் பீம் கிராஸ் ஆகவே கூடாது. இதெல்லாம் உயிருக்கும் பிரம்மஸ்தானத்துக்கும் சம்பந்தம் உண்டு. எனக்கு பிடிக்காத ஒரு இன்ஜினியர் பிரம்மஸ்தானத்தில் ஓஹோ நீ இது தரமாட்டியா நீ எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மஸ்தானத்தில் வச்சுட்டு போயிட்டான்னா கிளைண்ட்டோட உயிர் எடுத்துருமா. பிரம்மஸ்தானத்திற்கும் உயிருக்கும் சம்பந்தம் உண்டு. பிரம்மஸ்தானத்தில் நம்ம பூஜை அறை வைக்கக்கூடாது, படிக்கட்டு அறவே வரக்கூடாது. குலதெய்வம் எல்லாருடைய வீட்டுக்கும் வம்சாவளிக்கும் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோலையுமே நம்ம ஏதாவது ஒரு தெய்வத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில குலதெய்வம் ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு முக்கியம், குலதெய்வத்தை பத்தி சொல்லுங்களேன் சார். குலதெய்வம் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, குலத்தை காக்கின்ற தெய்வம் குலதெய்வம்னு சொல்லுவாங்க. குலதெய்வம் இருக்கா அப்படின்னா 100% ப்ரூவனான விஷயம், குலதெய்வம் இருக்கின்றது. குலதெய்வம் என்பது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய மூதாதையர்கள். அவங்கள தான் நாம் வந்து என்ன சொல்கிறோம், அம்மனா வழிபடுறோம். அந்த மூதாதையர்களை தான் நம்ம பூவாடைக்காரின்னு சொல்லுவோம். அந்த மூதாதையர்களுக்குத்தான் நாம் வந்து கோவில் கட்டி இருக்கிறோம். வாழ்ந்த தெய்வங்களுக்குத்தான் நாம் கோவில் கட்டி இருக்கிறோம். அப்போ கடவுள் யார் சார்? உங்கள் மனதில் இருக்கக்கூடிய உள்கடைன்னு சொன்னீங்கன்னா கடவுள் வந்துடுவார். உங்களுடைய மனதை கடந்தீர்கள் என்றாலே கடவுள் வந்து விடுவார்.